தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, VBS மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் இயேசு தமது இறப்பிற்கு பிறகு சிதறிப்போன சீடர்களை தாம் உயிர்த்தவுடன் மீண்டும் ஒன்று சேர்க்கிறார். தாம் விண்ணேற்றம் அடையும் வரை அவர்களுக்கு தோன்றி ஆசி வழங்கி அவர்களை நம்பிக்கையில் திடப்படுத்துகிறார். பெத்தானியாவில்தான் இறந்து போன தம் நண்பர் லாசரை உயிர்ப்பித்தார். இப்போது இந்த பெத்தானியாவில் இருந்து விண்ணேற்றம் அடைகிறார். சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு இறப்பதற்காக பெத்தானியாவில் இருந்து எருசலேமை நோக்கி சென்ற இறைவன் தமது உயிர்ப்பிற்கு பின்பு விண்ணேற்றம் அடைய எருசலேமிலிருந்து பெத்தானியாவை நோக்கி வருகிறார். அதாவது சிதறிப்போன சீடர்களுக்கு துன்பமின்றி இன்பமில்லை, தாழ்வு இன்றி உயர்வு இல்லை, இறப்பு இன்றி உயிர்ப்பு இல்லை என்பதை உணர்த்துகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது தாய்நாடாம் விண்ணகத்திற்கு சென்றிருப்பதைப் போல நாமும் நமது தந்தையை காண விண்ணரசில் பங்கு பெற்றிட வேண்டும் என்று இப்பெருவிழா திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பலியானது VPS மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கல்வி செல்வத்திற்காகவும் இந்த 10 நாட்களும் இயேசுவை அறிந்து அன்பு செய்து இந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திலே ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்ச்சி பெறும்படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது இந்த நாளிலே புது நன்மை பெறுகின்ற நம்முடைய சிறுவர்கள் ரொனால்ட் ரபின் ஆண்ட்ரோ ரொனால்ட் சகாயரிகின் இவர்களுக்கு இந்த நாளிலே இயேசு உள்ளத்திலே முதல் முறையாக உணவாக உட்கொண்டு மறு கிறிஸ்துவாக மாறி இருக்கக்கூடிய இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் பெற்றோரை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மையுள்ள நிலைத்திருக்க அருள்பாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, முது நாளாகி இன்று இந்த அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் இந்த அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இந்த தண்ணீரினால் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து இடையிறாது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவாலய வலப்புறமிருந்து
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உள்ளாகி நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு நாம் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக தமது சீடர்களுக்கு ஆசீர் வழங்கி தம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை உலகின் கடையெல்லை வரை கொண்டு சேர்த்திட வேண்டுமென்று அவர்களுக்கு கட்டளையிடும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவசனங்கள் 1-11 முடிய. யோப்லின் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்துதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றிய இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார்.
அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவர்களிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்று தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்குரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமில், யூதேயா, சமாரியா முழுவதிலும் உலகில் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைந்துவிட்டது. அவர் செல்லும் பொழுது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த ஒருவர் தோன்றினார். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தவர்களாகிய நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்றவாறு முழு மனத்தாழ்மையுடனும் கனிவுடனும் பொறுமையுடனும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றுரைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாண்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லோர் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவரும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகில் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய வசனங்கள். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய வசனங்கள். இயேசு 11 பேருக்கும் தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஒட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்களுடன் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவளோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவள் புறப்பட்டு சென்று எங்கள் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே எமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்னுடைய உணவு என்று இயேசு கூறுகிறார். இன்று நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விண்ணேற்றம் அடைந்த இயேசு நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு குட்டி தீவிலே கணவன், மனைவி, மகள் மூவரும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த குட்டி தீவை விட்டு இன்னொரு உலகம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் 2 நீக்கிரோ மனிதர்கள் சிறிய படகிலே அந்த குட்டி தீவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த 2 நீக்கிரோ மனிதர்களும் அந்த கணவன், மனைவி, மகளிடம் இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்திலே பாலும் தேனும் பொழிகின்ற பூமி, அந்த பூமியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சொல்லி அந்த படகிலே அவர்களை அழைத்து செல்வதற்கு தயாரானார்கள். ஆனால் சிறிய படகு என்பதால் ஒவ்வொருவராகத்தான் அங்கிருந்து கடந்து செல்ல முடியும். எனவே இப்பொழுது கணவன் மட்டும் அந்த படகிலே ஏற்றிக்கொள்ளப்படுகிறார். கணவனை பிரிந்து அவர்கள் இருக்கிற பொழுது மனைவியும் மகளும் அதை பார்த்து அழுதார்கள். அந்த கணவன் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார், நாம் இன்னொரு உலகத்திற்கு செல்ல போகிறோம், அங்கு நமக்கு வளமையான செழுமையான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி இப்பொழுது கணவன் அந்த 2 நீக்கிற மனிதர்களோடு அந்த படகிலே பயணம் செய்கின்றார். கரையை அடைந்தவுடன் தந்தையானவரை இறக்கி விட்டு மீண்டும் அந்த படகு தீவுக்கு வருகிறது. இப்பொழுது அந்த தாயை அந்த 2 நீக்கிற மனிதர்களும் அந்த படகிலே அழைத்து செல்கிறார்கள். தனியாக விடப்படுகிற அந்த மகளானவள் இன்னும் பயப்படுகிறாள். இறுதியாக அந்த மகளையும் அழைத்து கொண்டு அவர்கள் செல்லுகிற பொழுது தந்தையும் தாயும் மகளுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். மகளானவள் தன்னுடைய தந்தையோடு தாயோடு இணைகின்ற பொழுது அங்கே பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. வளமான செழுமையான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசுவுடைய விண்ணேற்ற பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். இயேசுவின் விண்ணேற்றம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது இயேசு தந்தையாம் கடவுளிடம் இருந்து விண்ணுலகில் இருந்து இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்தார். மீண்டும் இந்த நாளிலே இந்த மண்ணுலகில் இருந்து விண்ணுலகிற்கு தந்தையாம் கடவுளிடம் ஏறி செல்லுகிற அந்த நிகழ்வைத்தான் நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா என்று சிறப்பாக அழைக்கின்றது.
இன்றைய முதல் வாசகத்தினை வாசித்து பாருங்கள். இயேசுவுடைய முன்னேற்றம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டப்படுகிறது. இயேசு நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், நமக்காக இறந்தார், நமக்காக அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் செய்யப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்களாக சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுக்கின்றார். சீடர்கள் நம்பவில்லை. எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். சீடர்கள் நம்பவில்லை. 11 பேரும் கூடியிருக்கிற பொழுது அவர்கள் மத்தியிலே இயேசு காட்சி கொடுக்கின்றார். என்னை தொட்டு பாருங்கள், என் கைகளை தொட்டு பாருங்கள், என் கால்களை தொட்டு பாருங்கள், என் விழாவை தொட்டு பாருங்கள், நானே தான் என்று உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். உங்களுக்கு அமைதி பிடித்தாகுக என்று சொல்லுகிறார். இறை வார்த்தையை விளக்கி காட்டுகிறார். அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். வேக வைத்த மீனை உண்டு நான் தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இறுதியாக சீடர்கள் ஒவ்வொருவரும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இயேசுவின் வாக்கை கேட்டு அவர்கள் உறுதியாக நிற்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று விண்ணேற்றம் அடைகின்றார். வானதூதர்கள் அங்கிருக்கக்கூடிய சீடர்களை பார்த்து தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். எவ்வாறு இந்த இயேசு விண்ணேற்றம் அடைந்ததை நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு அவர் மீண்டும் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையை திருத்தூதர் பணிநூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்களை வாசிக்கிற பொழுது நமக்கு தெளிவாக விளக்கி காட்டப்படுகிறது. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக நீங்களும் நானும் ஆவலோடு காத்திருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகை அன்றாடம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கின்ற அன்றாட ஆட்கள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறார். அன்றாட நிகழ்வுகள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு நம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறார். அருள் சாதனங்கள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு நம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறார். திருப்பதி வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் நாமும் ஒரு நாள் இயேசுவோடு இறந்து, இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டு, இயேசுவோடு உயிர்த்தெழுந்து, இயேசுவோடு முன்னேற்றம் அடைந்து அவருடைய வலப்பக்கத்திலே மகிமையான மாட்சியான வாழ்வை பெறுவோம் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பாக விடுக்கிறது. திருப்பாடல் ஆசிரியர் 47வது திருப்பாடல் 1 முதல் 8 முடிய வசனங்களிலே இன்று நம் ஆண்டவர் இயேசுவுடைய முன்னேற்றத்தை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகிறார் நம் ஆண்டவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் இயேசுவினுடைய முன்னேற்றத்தை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார். 2ஆம் வாசகத்தினை வாசித்து பாருங்கள். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையோடு வாழுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு வாழுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பு சமூகங்களை கட்டி எழுப்புங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுமையோடு வாழுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பிறரை மன்னித்து மறந்து ஏற்று வாழுங்கள். இவ்வாறு வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை வளர்ச்சி பெறும். அந்த ஆன்மீக வாழ்க்கை வளர்ச்சி பெறுகிற பொழுது முன்னுலக பற்றிய காரியங்களிலே நாம் அக்கறையுடன் ஈடுபடுவோம் என்பதைத்தான் பவுலடியார் 2வது வாசகத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பாக விடுக்கிறார். இந்த நற்செய்தியை வாசிக்கிற பொழுது மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய வசனங்களிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் முன்பாக விண்ணேற்றம் அடைகின்றார். விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்ற ஒரு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம்.
திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரும் இயேசு பற்றிய நற்செய்தியை நம்முடைய சொல்லால், செயலால், வாழ்க்கையால் பிறருக்கு அறிவிப்பதற்கு நமக்கு கடமையும் உரிமையும் உண்டு என்பதைத்தான் இந்த நாளிலே சீடர்களுக்கு சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் அதே அழைப்பை விடுக்கிறார். எனவே நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையாலும் இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து இவனில் வாழ்கின்றார், இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து இவனில் வாழ்கின்றார் என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சிய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது பயணம் செய்யும் திருச்சபை என்று குறிப்பிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் விண்ணக வாழ்வை நோக்கி பயணத்திலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் விண்ணேற்றம் பற்றிய சிந்தனையை ஈடுபட வேண்டும். எனவே விண்ணை நோக்கிய நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மறு உலகை நோக்கிய பயணத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம். எனவே பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், மனிதநேயத்தை கடைபிடிக்க வேண்டும், அன்பு பணிகளிலே ஈடுபட வேண்டும். இவ்வாறு செய்கிற பொழுது நாமும் விண்ணேற்றம் அடைந்த இயேசுவோடு மகிமையிலே பங்கு பெறுவோம் என்று அழைப்பை விடுக்கிறது. மூன்றாவதாக நம்முடைய தீய குணங்கள், மூட பழக்க வழக்கங்கள் இவைகளை விட்டுவிட்டு நாம் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தினராக வாழ வேண்டும். நம்முடைய இதயங்களை விண்ணை நோக்கி எழுப்ப வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவின் முன்னேற்ற பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பாக விடுக்கிறது. எனவே பழைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவிடம் முழு மனதுடன் திரும்பி வருவோம். உலக பற்று, உலக மாயைகள், உலக இன்பங்கள், உலக கவலைகள் இவைகளை விட்டுவிட்டு இயேசுவிடம் திரும்பி வருவோம். இயேசுவின் போதனைகளை, மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம், இறையாட்சியின் மக்களாவோம். அப்பொழுது நாமும் ஒரு நாள் இயேசுவோடு முன்னேற்றம் அடைந்து அப்படி வலப்பக்கத்திலே மகிமையான மாட்சியான வாழ்க்கையிலே நாமும் பங்கு பெறுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட
இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகனின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் உம் திரு அவையானது அவர் தந்திட்ட கட்டளையை உலகின் கடை எல்லை வரை செயல்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அனைத்துலகின் தலைவரே, நீர் ஒருவரே உலகின் உண்மையான தலைவர். நீரின்றி எதுவும் இயங்காது என்பதை எம் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து நாட்டு மக்களை நல்வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நலம் பல அருள்பவரே, எங்களது பங்கிலும் குடும்பங்களிலும் நாங்கள் பேசும் வார்த்தைகள், செய்யும் செயல்கள் பிறருக்கு ஆசிரையும் ஆறுதலையும் அளிப்பதாக அமைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. எங்களை காப்பவரே, உம் திருமகனின் விண்ணேற்ற பெருவிழாவினை கொண்டாடும் இந்நேரத்தில் எங்களது ஏக்கங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நீர் வாழும் வான்வீட்டை நோக்கியே அமைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நற்கருணை வடிவில் எம்மோடு தங்கும் இறைவா, இன்று முதல் முறையாக நற்கருணை உட்கொள்ள இருக்கும் 2 சிறுவர்களையும் அவர்கள் பெற்றோரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் இன்று விரும்பி கேட்கின்ற வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. எங்களோடு இருந்து இன்று எங்களை வழிநடத்துபவரே, 11 நாட்கள் கூடுவோம் கொண்டாடுவோம் என்ற முழக்கத்தோடு VBSஐ கொண்டாடிய எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உமது அருள் வரங்களையும் ஆசிரையும் அபரிமிதமாக பொழிந்து அருள் செல்வத்தாலும் பொருள் செல்வத்தாலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்கிற VPS மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர் பெருமக்களுக்காக, புதுநன்மை பெறுகின்ற சிறுவர்களுக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தரும்படியாக மன்றாடுவோம். கல்வி செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். குடும்பத் தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல திருமண காரியங்களையும் எதிர்கால வாழ்வையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரும்படியாக மன்றாடுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மக்கள் செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். தனிமையில் வாடுவோர், குடும்ப பிரச்சனையில் இருப்போர், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
நம் கடவுளை நல் மருத்துவராக இருந்து அதை தொட்டு குணப்படுத்தும்படியாக மன்றாடுவோம். வெளியூர்களிலே பணிபுரிகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் பாதுகாப்பாக அரணாக இருந்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். வருகிற பொழுதும் போகிற பொழுதும் ஆபத்துகள் விபத்துக்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய முன்னேற்ற பெருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரிய மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உடைய நம்பிக்கையாளர் நிர்ந்தளிக்கிற எளிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய். தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். 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 படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். வாழ்வினில் வருகின்ற புகழ் எல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கே. வாழ்வினில் வருகின்ற புகழ் எல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கே. கருணை தலைவாயே சிறுவாய். கருணையின் தலைவாயே சிறுவாய். கனிவாய் உவந்து தருகின்றோம். கனிவாய் உவந்து தருகின்றோம். 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 படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே ஒருவான் எங்கள் ஆண்டவரே, திருமடி வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இந்த காணிக்கைகளை திருமுன் கொண்டு வருகிறோம். இவ்வாறு இந்த புனிதமிக்க பரிமாற்றத்தால் நாங்கள் முன்னகத்துக்குரிய வெற்றி நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் இந்த உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையில் இருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வரும் ஆகிய அவர் முன் சென்ற அந்த இடத்துக்கு அவரது உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடருவோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் முன் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகுப்பு கொடுக்கிறோம். முன் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த பெருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற விபிஎஸ் மாணவர்கள் மாணவிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நாளிலே இயேசுவை முதலாவதாக உணவாக உட்கொள்ள இருக்கக்கூடிய 2 சிறுவர்களையும் பெற்றோர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உள்ள நலத்தையும் தார், கல்வி செல்வத்தை தார், மீண்டும் கரம் பிடித்து வழி நடத்தி அருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த பெருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பெரிய வியாகப்பர் தனிஸ்லாஸ் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, இந்த திருத்தூதர்கள், இந்த உலகில் உகழ்பவராயிருந்த புனிதர் அனைவருடனும் உங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் ததி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நீங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தினராக வாழுங்கள், இறையாட்சியின் மக்களாகுங்கள் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிர்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் தான்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தனமை காத்து நீ வலுடிப்பதாக. புது நன்மை பெறுகின்ற சிறுவர்களும் அவருடைய பெற்றோர்களும் முன் வருக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். அன்பின் இறைவா, நற்கருணை வடிவில் எம் இதயத்தில் வந்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். அருளின் இறைவா, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளிலும் ஆசீர்வதித்து வளமாக்கி வரும் உமது அருளுக்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். பாதுகாத்து பராமரிக்கும் இறைவா, கூடுவோம் கொண்டாடுவோம் என்று 11 நாட்கள் விபிஎஸ்ஐ கொண்டாடிய எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தந்து காத்து வந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். இரக்கத்தின் இறைவா, எங்களுக்கு நல்ல மழையை தந்து வெப்பத்தை தணித்து எங்கள் வாழ்வில் வளமையை தர இருக்கும் உமது இரக்கத்திற்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் தூத்துக்குடி மறைமாவட்டம் ஜீவநகர் பங்கு தகப்பன் திரு செல்வராஜ், தாய் தெல்பின் சித்ரா மைதிலி இவருடைய மகன் குரு பிரசன்னாவுக்கும், நமது பங்கு தகப்பன் திரு சந்தன ஜெயசிங், தாய் பிள்ளார்மின் பிரமிளா இவருடைய மகள் லிண்டா லொரெட் மேரிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது 3வது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் மதுரை மறை மாநிலம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த தகப்பன் திரு பன்னீர்செல்வம், தாய் பியூலா இவருடைய மகன் செல்வகுமாருக்கும், நமது பங்கு தகப்பன் திரு அமிர்தராஜ், தாய் லிசியா இவருடைய மகள் செல்வ அனு பிருந்தாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது 3வது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நமது பங்கு தகப்பன் திரு அந்தோணி ராஜபாண்டி, தாய் பொன் மீரா இவருடைய மகன் விசுவாச டைட்டஸ் வினிஸ் என்ற அசோக்குக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் பூச்சிக்காடு பங்கு தகப்பன் திரு அந்தோணி அருள்ராஜ், தாய் விர்ஜின் விஜயமேரி இவருடைய மகள் ஆண்ட்ரூ சகாய வின்சிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது 3வது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நமது பங்கு தகப்பன் திரு மரிய சேகர், தாய் ஞானப்பூ இவருடைய மகன் வலண்டின் ரோஜருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் காவல் கிணறு பங்கு தகப்பன் திரு ஜேசு ரமேஷ், தாய் மரிய ரெஜி இவருடைய மகள் செல்வ மினிசாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணங்களில் ஏதாவது விக்கனங்கள் இருந்தால் அவற்றை பங்கு தந்தையிடம் அறிவிப்பது உங்களுடைய கடமையாகும். இது 2வது அறிக்கை. ஒரு சில முக்கிய அறிவிப்புகள்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கடந்த மே 2 முதல் இன்று 12ஆம் தேதி வரை VPS வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் VPS மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள். இந்த நாளில் சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க, ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே பார்க்கிறோம் நம்முடைய ஊர் பாதுகாவலர்கள் அதிசய மடல் மாதா, புனித பெரியவியாகப்பர், புனித தனிஸ்லாசியார், நம்முடைய ஆரோக்கியநாதர், நம்முடைய புனித குழந்தை இயேசுவின் பெரசால், தனிஸ்லாசியார் சொல்லியாச்சு, சார்ஜியார், இப்படி எல்லா வித புனிதர்களும் இந்த நாளிலே நம்மிடம் இருக்கிறார்கள். எதற்காக? நமக்காக பரிந்து பேசுவதற்காக. எனவே இந்த நாளிலே சிறப்பாக எல்லாவித ஏற்பாடுகளும் செய்து தந்திருக்கக்கூடிய அருட்சகோதரி விமலா அவர்களுக்கும், VPS ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் பாடகர் குழுவினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் பாடகர் குழுவினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பதிமூன்று 5/2024 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு திரு ராயப்பன் குணசீலி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், திரு அந்தோனிமுத்து சபரி அம்மாள் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், திரு சூசை மாணிக்கம் அந்தோணி அம்மாள் மரிய கலரசு இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், திரு மிக்கேல்ராஜ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், புத்திரிகை ஸ்தலத்திலே வேணுகிற ஆன்மாக்கள் இணைப்பாட்சிக்காகவும், திரு துரைராஜ் பிரான்சிஸ் குருஸ் மிக்கேல் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், திரு ஆரோக்கியராஜ் அந்தோணி மரியம்மாள் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நன்றியாகவும், திரு அந்தோணி பிரகாஷ் மரிய மிக்கேல் பாஸ்டினா திருமண நாள் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாளை காலை 8:30 மணிக்கு நம்முடைய பங்காலயத்திலே பிரசன்னா லொரட் மேரி தம்பதியினருடைய திருமண திருப்பலி நடைபெறும். காலை 10 மணிக்கு நம்முடைய பங்காலயத்திலே செல்வகுமார் பிருந்தா தம்பதியினருடைய திருமண திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி. திரு மரிய பிலிப் சொர்ணம் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி. வருகிற புதன்கிழமை காலை 6 மணிக்கு திரு அகஸ்டின் அமலுற்பவம் மரிய பிரான்சிஸ் சேவியர் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், திருமதி சூரிய வடிவு திருக்குன்பத்திலே மரித்து போன ஆண்மலை பாட்சிக்காகவும், திருமதி அமலதாஸ் செல்வராணி சோபியா சார்லஸ் உடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் திருப்பலி. வருகிற வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி. வருகிற வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி. வருகிற சனிக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி. வருகிற சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு அதிசய மணல் மாதா திருத்தலத்திலே ஜெபமாலையும் திருப்பலியும் நடைபெறும். இப்பொழுது இந்த திருப்பலி முடிந்தவுடன் VPS மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள் ஒரு 10 நிமிடங்கள் ஆலயத்தில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இரவு 7:30 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்திலே வைத்து VPS கலை நிகழ்ச்சிகளும் பரிசு வழங்குதலும் சிறப்பாக நடைபெறும். இந்த 10 நாட்களும் VPS வகுப்புகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உயரிய உள்ளத்தோடு உதவிகள் செய்த நன்கொடையாளர்கள், நல்ல உள்ளத்தினர்கள், உபகாரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். VPS ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடிபிள் திங்ஸ் கொடுத்த நல்ல உள்ளங்கள், பரிசு வழங்குகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதம் அதிசய மணல் மாதா இதழானது இயேசுவின் திருதிய சிறப்பிதழாக வெளிவர இருக்கிறது. எனவே இந்த மாத இதழ் வெளிவந்திருக்கிறது. அனைவரும் நேற்று இன்றுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இதழானது ஒவ்வொரு மாதமும் வெளிவருவதற்கு நம்முடைய இறைமக்கள் அனைவரும் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம், ஞான ஸ்நானம், புது நன்மைக்கு வருகிற நம்முடைய பங்கு இறைமக்கள் அனைவரும் என்னிடம் வருவதற்கு முன்பாக பங்கு நிதிக்குழு அலுவலகத்திற்கு சென்று உங்களுடைய வரி புக்கை காண்பித்து வரி பாக்கியை செலுத்தி ரசீது பெற்று என்னிடம் வந்து அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கிரி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு.
புது நன்மை, ஞான ஸ்நானம், திருமண காரியங்களுக்காக வருகிற நம்முடைய பங்குரிய மக்கள் அனைவரும் உங்களுடைய வரிப்புக்குகளை கொண்டு முதலாவதாக பங்கு நிதிக்குழு அலுவலகத்திலே வரி பாக்கியை செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொண்டு என்னிடம் வர வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. அன்பே உருவானங்கள் ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற நாங்கள் விண்ணக மரங்களை கொண்டாட அருளுகின்றீரே. இயல்பு மோடி இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரு மகன் தந்தையாக இல்லாமல் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தன் தந்தையின் ஆட்சியில் வீட்டிருப்பதை நம்பு நீங்கள் தாம் வாக்களித்தது போல இந்த உலக முடிவு வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ராணி புகழுமா
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.